என்னடா எந்த கஸ்டமரும் காணோம்? அக்கா எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்கக்கா. சரி, உங்களுக்கு புது கஸ்டமர் வேணுமா பழைய கஸ்டமர் வேணுமா? பழைய கஸ்டமர் எல்லாம் வேஸ்ட்டுடா. புது கஸ்டமரை வர சொல்றோம். அக்கா புது கஸ்டமரை வர சொல்றக்கா. அக்கா தம்பிக்கு மட்டும் சம்பளம் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கா. நீ நல்ல கஸ்டமரை கூட்டின்னு வந்தனா உனக்கு சரக்கும் சைடிஷும் சேர்த்தே தரேன் நான். சரிக்கா, உனக்கு இது ஃபுல் மசாஜ் நானே பண்றேக்கா. கருப்பாடு தான் பழைய ஓகே ஓகே ஓகே. இன்னும் நல்ல கம்பெனி அப்படியா? ஆமாம் சார், உங்களுக்கு ஏற்ற என்ன உண்டா சார்? ஓகே. ஆமாம், ஏற்கனவே ஒரு ஆண்டி அட்டன் பண்ணல, அந்த ஆண்டியா? சார் அது இல்லை சார், எங்கள் அக்கா வந்து புது கஸ்டமரை மட்டும்தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கு. அப்படியா? ஆமாம் சார். ஃப்ரெஷ்ஷா? சார் செம பெருசு சார். ஓகே டன். பார்த்து சேர்த்து கொடுங்க சார். வாங்க சார் போகலாம். பணம் பற்றி கவலைப்படாது. அக்கா நீ கேட்ட மாதிரியே புது கஸ்டமர் கூட்டிகிட்டு வந்திருக்குக்கா. டே கட்டியா, நம்ம 3 பேருமாடா சேர்ந்து பூஜை பண்ண போறோம். அக்கா என்னக்கா என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? அப்புறம் ஏன்டா மூதேவிங்க நிக்கிற? போடா போடா போடா. உட்காருங்க. ஆமா, உன்னோட பேர் என்ன? என் பேர் முருகேசன். இதுக்கு முன்னாடி யார்கிட்டனா போயிருக்கியா? ஐயோ இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. ம். ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லை இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்டியா? நீ வந்த வேலை என்ன? நீ வந்த வேலை மட்டும் பார்க்கணும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துருவீங்க. ஓ அப்படியா? சரி, ஏன்ச்சு நில்லு. சொல்லுமாம்மா. ஒரு குழுக்காரங்கிட்ட பணம் வாங்கணும்ல, ஆமா, வட்டி அசலும் கட்ட முடியல, அதனால ரொம்ப நெருக்கடி கொடுக்குறான். அவனுக்கு நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். மாமா நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா புரியாத மாதிரியும் இருக்கு. குழுக்காரங்கிட்ட பணம் வாங்கிருந்தோம்ல, இப்போதைக்கு நம்மளால கட்ட முடியாது. குழுக்காரங்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன்னா கொஞ்சம் நான் இதுல இருந்து நிம்மதியா இருக்கலாம். சரி மாமா, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன். இந்த கடல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம் மாமா.